வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்றதுன்னா உண்மையில என்ன? வாழ்வோட உண்மையான சாதனை எதுன்னு நம்மள யோசிக்க வைக்கிற 4 முக்கியமான கருத்துக்கள இப்ப நாம பார்க்க போறோம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில சாதனைன்னா நீங்க எதை நினைக்கிறீங்க? நாம பொதுவா நினைக்கிற வெற்றிக்கும் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட முதல் சிந்தனையே வளர்ச்சியை பத்தின நம்ம பார்வையை மாத்த போகுது. பொதுவா இந்த சமூகம் வெளியில தெரியற தோற்றத்தை, அதாவது ஒருத்தர் எவ்வளவு உயரமா வளர்ந்திருக்காங்கன்னு தான் பாக்கும். ஆனா உண்மையான பலம் எங்க இருக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத வேர்கள் மாதிரி நம்மளோட உள்வலிமையிலயும் குணத்திலையும் தான் இருக்கு. இதுதான் தோற்றத்துக்கும் யதார்த்தத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். ஓகே, வாங்க இந்த முதல் ஐடியாக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சாதனைங்கிறது உயரமா வளர்றதா இல்ல ஆழமா வேரூன்றி நிக்கிறதா? இந்த கேள்வி நாம எதுக்காக உழைக்கிறோங்கிற நம்ம முழு பார்வையுமே மாத்தக்கூடியது. இந்த உருவகத்தை யோசிச்சு பாருங்களேன், எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. நிஜமான வெற்றிங்கிறது ஒரு பெரிய மரம் மாதிரி. அதோட உண்மையான பலம் அது எவ்ளோ உயரமா இருக்கிறதுல இல்ல, அதோட வேர்கள் எவ்ளோ ஆழமா எவ்ளோ பரவலா இருக்கிறதுல தான் இருக்கு. வெளியில தெரியறத விட நம்மளோட அடித்தளம் எவ்ளோ வலுவா இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஆழமான வேர்கள் தான் உண்மையான சாதனைன்னா, அப்படி ஒரு வாழ்க்கையோட தாக்கத்தை நம்ம எப்படி அளக்குறது? அதோட மதிப்பு எங்க தெரியும்? இதுதான் நம்மள அடுத்த முக்கியமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இங்கதான் ஒரு ரொம்ப ஆழமான விஷயம் வருது. நம்ம குணத்தோட உண்மையான அளவு எது தெரியுமா? நாம இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற பாராட்டுக்கள் கிடையாது. நாம இல்லாத இடத்துல நம்மள பத்தி என்ன பேசப்படுதோ அதுதான் நம்மளோட உண்மையான மதிப்பு. பாத்தீங்களா? இதுதான் அந்த பாயிண்ட். ஒரு ஆழமான வாழ்க்கை நாம அங்க இல்லாட்டியும் கூட நிலைச்சு நிக்கிற ஒரு மரியாதையை உருவாக்கும். நம்ம இருப்புக்கும் அப்பாற்பட்டது நம்ம குணமும் நாம வாழ்ந்த விதமும் தான். அப்போ நாம இல்லாதப்ப கிடைக்கிற மரியாதைங்கிறது நாம இந்த உலகத்தை விட்டுட்டு போற ஒரு தடம் மாதிரி தான், இல்லையா? இது நம்மளோட இருப்போட நோக்கத்தை பத்தின அடுத்த முக்கியமான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதாவது, நம்ம சும்மா வாழ்ந்துட்டு மறைஞ்சு போறதுக்கா வந்தோம், இல்ல ஒரு அழியாத தடத்தை பதிக்கவா? இப்போ நம்ம முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, நாம இருந்ததே யாருக்கும் தெரியாம அமைதியா வாழ்ந்துட்டு போறது. இன்னொன்னு, நாம இங்க இருந்தோங்கிறதுக்கு ஒரு நல்ல நீடித்த அடையாளத்தை விட்டுட்டு போறதுக்காகவே வாழ்ற ஒரு வாழ்க்கை. இந்த வரியில இருக்கிற விஷயத்த நல்லா கவனிங்க. வாழ்க்கைங்கிறது சும்மா இருந்துட்டு போற ஒரு பயணம் இல்ல. நாம இங்க இருந்தோம்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்காக நாம எடுக்கிற ஒரு தீவிரமான முயற்சி. சரி, அப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்ளோ ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற வாழ்க்கைய நாம எப்படி உருவாக்குறது? குறிப்பா கஷ்டங்கள் வரும்போது. அதுக்கான பதில் ஒரு சக்தி வாய்ந்த மன மாற்றத்துல தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த 2க்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. வாழணுமே அப்படின்னு சும்மா நினைக்கிறது வேற, ஆனா வாழ்ந்தே ஆகணும்னு ஒரு முடிவெடுக்கிறது இருக்கே, அதுதான் கேம் சேஞ்சர். அந்த ஒரு முடிவு தான் எல்லாத்தையும் மாத்தும். அப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்க மன உறுதி முழுமையா அசைக்க முடியாததா இருக்கும்போது, ஒரு காலத்துல மலை மாதிரி தெரிஞ்ச தடங்களும் கஷ்டங்களும் ஒரு தூசி மாதிரி உங்களுக்கு அற்பமா தெரியும். உங்க மன உறுதி தான் இங்க எல்லாமே. நாம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த 4 சிந்தனைகளோட மொத்த சாராம்சம் இதுதான். முதல் விஷயம், உண்மையான சாதனைங்கிறது உயரம் இல்ல, ஆழம். 2வது, நம்ம அடையாளங்கிறது நாம விட்டுட்டு போற குணம். கடைசியா, வாழ்ந்தே ஆகணுங்கிற ஒரு உறுதியான முடிவு மலை மாதிரி வர தடைய கூட தூசி மாதிரி மாத்திர சக்தி கொண்டது. சரி, எல்லாத்தையும் பேசிட்டோம். இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்காக இந்த முழு பேச்சை உங்ககிட்டயே திருப்பி கேக்குறேன். நீங்க இந்த உலகத்துல விட்டுட்டு போற அடையாளம் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.